சுமார் 12 பில்லியன் ஒளி ஆண்டுகள் பழமையான ஒரு பிரம்மாண்ட கருந்துளையிலிருந்து நம் பூமியை நோக்கி வரும் பிளேசர். இதனால் பூமிக்கு ஆபத்துள்ளதா என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இந்த பிரபஞ்சம் குறித்தும் பல்வேறு கோள்கள் குறித்தும் தங்களது ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகின்றார்கள். பிரகாசிக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்களுக்கு அப்பால் விண்வெளியில் மிகவும் மர்மமான சில பொருட்கள் உள்ளன. அதுதான் கருந்துளைகள். இதன் ஆராய்ச்சியில் பல நூற்றாண்டுகளாக விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். உண்மையில் அவற்றிற்குள் என்ன நடக்கிறது, இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதற்கான திறவுகோலா என்று பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் ஆராய்ச்சியாளர்களுக்கே ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய விதத்தில், அதாவது 12.9 பில்லியன் ஒளி ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தோன்றியுள்ள ஒரு பிரம்மாண்ட கருந்துளை ஒன்றை விஞ்ஞானிகள் தற்சமயம் கண்டுபிடித்துள்ளார்கள். அந்த கருந்துளைக்கு J0410-0139 என்று பெயர் வைத்துள்ளார்கள். இந்த கருந்துளையிலிருந்து வெளிப்படும் பிளேசர் என்று சொல்லப்படும் ரேடியேஷன் நம் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். இந்த தொலைதூர கருந்துளையிலிருந்து வரும் ஆற்றலானது பிளேசர் என்று கூறப்படுகிறது. இந்த பிளேசர் ஆனது பெரு வெடிப்புக்கு 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகே நம் பூமியை அடையுமாம். இதுவரை காணப்பட்ட மிக தொலைதூர ஒளிக்கற்றை என்ற சாதனையை இது படைத்துள்ளது. இந்த கண்டுபிடிப்பு நம் பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய கருந்துளைகளின் விரைவான வளர்ச்சி குறித்த புதிரான கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த J0410-0139 என்று பெயரிடப்பட்ட பிரம்மாண்ட கருந்துளை 700 மில்லியன் சூரியன்களுக்கு சமமான மிகப்பெரிய நிறையை கொண்டுள்ளது என்று கூறுகிறார்கள். நாசாவின் ஆய்வகம் மற்றும் சிலையில் உள்ள மிகப்பெரிய தொலைநோக்கி உட்பட பல மேம்பட்ட தொலைநோக்கிகளிலிருந்து தரவை பயன்படுத்தி இந்த கண்டுபிடிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. பிளேசர் என்றால் என்ன? இந்த பிரபஞ்சம் சக்தி வாய்ந்த சூப்பர் மேசிவ் கருந்துளைகளால் நிறைந்துள்ளது. அவை உயர் ஆற்றல் துகள்களின் சக்தி வாய்ந்த ஜெட்களை உருவாக்குகின்றன. அந்த ஜெட்களில் ஒன்று நம் பூமியை நேரடியாக நோக்கி வரும்போது விஞ்ஞானிகள் அந்த கருந்துளை அமைப்பை ஒரு பிளேசர் என்று அழைக்கிறார்கள். இதுவரை விஞ்ஞானிகள் 3000க்கும் குறைவான பிளேசர்களை அடையாளம் கண்டுள்ளார்கள். அவற்றில் பெரும்பாலானவை இந்த J0410-0139 என்ற பிளேசரை விட நம் பூமிக்கு மிக அருகில் உள்ளன. ஒரு பிளேசர் ஆனது நம் பூமியை அடைய மில்லியன் கணக்கான ஆண்டுகள் எடுக்குமாம். இந்த பிளேசர் ஆனது பால் வீதியில் நுழைவதற்கு முன்பே கதிர்வீச்சுடன் நம் சூரிய மண்டலத்தை பாதிக்க தொடங்குமாம். ஒரு பிளேசர் விண்மீன் திரள் வரம்பிற்குள் ஒரு தீப்பிழம்பை வெளியிட்டால் அதன் கற்றை சூரிய மண்டலத்திற்குள் ஊடுருவி அதிலிருந்து தப்பிக்க வழியில்லாத ஒரு உலக அழிவு சூழ்நிலையை ஏற்படுத்துமாம். இந்த பிளேசர்கள் நியூட்ரினோஸ் எனப்படும் விசித்திரமான துகள்களோடு கிரகத்தை தாக்குமாம். ஒவ்வொரு நொடியும் சுமார் 65 பில்லியன் நியூட்ரினோக்கள் மனித உடலின் ஒவ்வொரு சதுர அங்குலத்தையும் பாதிக்குமாம். மேலும் இது குறித்து விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு பழமையான கருந்துளை பற்றி படிப்பது பெரு வெடிப்பிற்கு பிறகு எவ்வளவு விரைவாக கருந்துளைகள் உருவாகின என்பதை வானியலாளர்களால் கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Thank you.